சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 32ஆம் சுரணிலே சாதன சாத்தியங்களில் முதலும் முடிவும் வர்ண தர்மிகள் தாசவிருத்திகள் என்று துறை வேறு இடுவித்தது என்று அருளிச் செய்கிறார். பகவத் கைங்கரியத்திலே நிலை நிற்பவர்களுக்கு சாதாரண கர்மங்களில் ஆழ்ந்து நிற்பவர்களோடு எந்தவிதமான சேர்த்தியும் அதாவது சகவாசமும் இல்லை என்று அருளிச் செய்கிறார் இந்த சூரணிலே. அடையப்பட வேண்டிய பேறு அதாவது இலக்கு என்று வேதம் கூறியவற்றை அடைய வைக்கும் உபாயங்களில் முதல் நிலையாக இருப்பதுதான் கர்மம். அதாவது பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர வர்ணத்தவர் செய்யும் கடமைகள். ஆனால் அந்த பேற்றிலெல்லாம் மிக உயர்ந்த பேராக எல்லை நிலமாக இருப்பது கைங்கரியம். அதாவது அந்த வைகுண்டத்தை அடைந்து அந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிவது. அது முதல் படி, இது கடைசி படி. ஆக இரண்டிற்கும் இடையே எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இந்த வித்தியாசம்தான் இவர்களை நாங்கள் கைங்கரியத்திலே ஊன்றி நிற்பவர்கள், ஆனால் நீங்களோ வர்ணாசிரம தர்மங்களிலேயே ஊன்றி நிற்பவர்கள் என்று அவர்களோடு உறவை முறித்து கொண்டு போகும் அளவுக்கு செய்கிறது என்கிறார். இது இயல்புதானே, இதில் தவறொன்றும் இல்லையே. அண்ணனும் தம்பியும் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 10ஆம் வகுப்பு படிக்கும் அண்ணனை பார்த்து முதல் வகுப்பு படிக்கும் தம்பி, அண்ணா, இன்று ஒரு நாள் மட்டும் நீ என் வகுப்பில் வந்து என்னுடன் அமர்ந்து கற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டால் அது எப்படி பொருத்தமாயிருக்கும்? இருவரும் வேறு வேறு பாடம் படிப்பவர்கள் என்பது மட்டுமல்ல, அது கீழ் வகுப்பு, இது மேம்பட்ட வகுப்பு. ஆக இருவரும் சேர்ந்து கற்றுக்கொள்வது என்பது பொருந்தவே பொருந்தாது. இதைத்தான் மாமுனிகளும் திருவஹீந்திரபுரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறி நமக்கு எடுத்து காட்டுகிறார். வில்லிபுத்தூர் பகவர் என்ற சந்நியாசியிடம் அந்தணர் ஒருவர் வந்து, ஜீயர் சுவாமிகளே, நாங்கள் எல்லோரும் தினமும் எங்களுடைய அனுஷ்டானங்களை அந்த படித்துறையிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் தனியே வந்து இந்த படித்துறையிலே செய்து கொண்டு இருக்கிறீர்களே, இதற்கு காரணம் என்னவோ என்று கேட்க, அதற்கு அவர், விஷ்ணு தாசா வயம் யூயம் பிராமணா வர்ண தர்மிணா அஸ்மாக்கம் தாசவிருத்தீனாம் யுஷ்மாக்கம் நாஸ்தி சங்கதிஹி என்றாராம். அதாவது, நாங்கள் எல்லோரும் விஷ்ணுவிற்கு கைங்கரியம் செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எங்களுக்கு உள்ளே இருக்கும் ஆத்மாவின் உண்மை தன்மையில்தான் நோக்கு. அதனால் தான் திருமந்திர நிஷ்டை கொண்டு அதை ஜபம் செய்கிறோம். ஆனால் நீங்களோ சாஸ்திர நிஷ்டர்கள். மேலோட்டமாக தெரிகிற இந்த உடலுக்கு பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்று வேத சாஸ்திரம் என்னென்ன கர்மங்களை விதித்துள்ளதோ அந்தந்த கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி பொருந்தும்? வர்ணாசிரம விதிகளுக்கு உட்பட்டு கர்மங்களை செய்தபடி உள்ள உங்களோடு எந்த விதியும் இன்றி, அதாவது நிர்பந்தம் இல்லாமல் அவனுக்கு கைங்கரியம் செய்தபடி உள்ள எங்களுக்கு எந்த சேர்த்தியும் இல்லை. எங்களை பார்த்து தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்களும் தங்களுடைய கடமைகளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவசியமான கர்மங்களை செய்கிறோமே தவிர, உங்களைப் போல எங்களுக்கு அந்த கர்மங்களிலேயே நோக்கு கிடையாது. எங்களுக்கு கைங்கரியத்தில் தான் நோக்கு என்றாராம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.